வண்டி நிபாடுன்றல வாழ்க்கை ஒரு நாடகம். காசு கொடுக்காம போறீங்க. என்னடா என்ன கேட்ட? என்ன வேணும்? காசு கொடுக்காம போறீங்க சார். 130 ரூபா வந்துச்சு. காசு தராம போனா என்ன சார்? என்கிட்ட காசு கேட்குறியா? என்கிட்ட சார் நான் வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன். அதுக்கு என்ன இப்போ? என் பேர் அமித்குமார். என் அப்பனை கூட நான் பயப்பட மாட்டேன் தெரியுமா? இங்கே பாரு, இந்த சொசைட்டி இருக்குல்ல, அதில் கூட எவனுக்கும் பயப்பட மாட்டேன். போடா இங்க. சார் என்ன சார் பண்றீங்க? ஆட்டோ காசை கொடுங்க சார். ஓட்டன்னு வச்சுக்க. போடா போ. ஆட்டோ ஃபேர் வந்து மாடி நம்பர் யாருக்கிட்ட வந்து பணம் கேட்குறேன் தெரியல. நான் தனியா வரவா? என்கிட்டயே காசு சாவு கூட வர மாட்டேன். யாருக்கும் காசு கொடுக்க மாட்டேன்னா வில்லாதி வில்லனுக்கு வில்லன்டா. லெஃப்ட் ஓடுமா ஓடாதான்னு தெரியலையே. என்னாச்சு? கண்ணடி இது என்ன மெயின்டைன் பண்ணுறானுங்களோ தெரியல. என்ன இது? என்னாச்சு? லிஃப்ட்டும் வந்து தொலைய மாட்டேங்குது. இப்போ பரவாயில்ல. என்ன இது? அப்பப்போ பொச்சிக்க ஆஃப் ஆகிடுது. ஏய், யாரா என்கிட்ட விளையாடுறது? எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையே. கட்டணி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 4 2 மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. ஏய், யாரா என்கிட்ட விளையாடுறது? முன்னாடி வேட. என்ன என்ன நடக்குதுங்க? ஓபன் பண்ண. காப்பாத்துங்க. இல்ல இல்ல ப்ளீஸ் வேணா, விட்டுரு. இங்க வேணாம் வேணாம்
இங்க பேய் பேய் இருக்கு இந்த ஃப்ளோர்ல. வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு. வேணாம். என்ன விட்டு போத நான் வரேன் இந்த ஃப்ளோர். வேணாம் கதவு தர கதவு தர. வேணாம் வேணாம் ப்ளீஸ் வேணாம் வேணாம் என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு அமித் குமார் காணாம போயிட்டாருன்னு நீங்க யாரும் ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? சார் அதனால தானா காணாம போல. இது விஷயமே வேற சார். விஷயமே வேற என்ன? தெளிவா சொல்லுங்க. இங்க அப்படி என்னதான் நடந்தது? சார் நேத்து ராத்திரி 2:30 மணிக்கு சில வீட்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா யாரோ வேணும்னு தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு. அது எப்படி சில பேர் வீட்ல மட்டும் கட் ஆகும்? எல்லார் வீட்லயும் ஒன்னா கட் ஆகணும்ல? யார் ராணி என்கிட்ட பணம் கேட்குறியா? என் பேர் அமித் குமார். அமித் குமார். என் அப்பனு கூட பயந்ததில்ல. வைஃப் ஹியர், ஐ அம் ஹியர். ஏய் அவர் அந்த இடத்த விட்டு போனதும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அது அமித், அவர் ஆளையே காணோம். லிஃப்ட்டுக்குள்ள இருந்த ஆளு காணாம போயிட்டாரா? அது எப்படிங்க நடந்திருக்கும்? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் அவருக்கு ஃபோன் கூட பண்ணேன். ரிங் ஃபுல்லா போகுது, ஆனா அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. யாருமே அந்த ஆளு வெளியே வரத பார்க்கவே இல்லையா? சார் நாங்க அவரு லிஃப்ட்டுக்குள்ள போறதை தான் பார்த்தோம். லிஃப்ட்ல இருந்து யாரும் வெளியில வரத பார்க்கவே இல்ல. ஆமா சார், எது நடந்திருக்குமோ லிஃப்ட்டுக்குள்ள தான் நடந்திருக்கும். அது லிஃப்ட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா இருக்குல்ல? என்ன என்ன சார் இதெல்லாம்? லிஃப்ட் எப்படி தானா மேலேயும் கீழே போயிட்டு வருது? லிஃப்ட் இப்ப 5வது மாடியில இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா அமித் யாருக்கிட்டயும் பேசிட்டு இருக்காருன்னு. ஆனா இங்க அமித்தை தவிர வேற யாரும் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. அப்படின்னா இப்போ அமித் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு? 5வது மாடியில யார் தங்கி இருக்காங்க? ஆனா அந்த 5வது மாடியில யாரு தங்கி இருக்காங்கன்னு கேட்ட. பேய், பிசாசு. சார் இவங்க ஏதோ மூடி மறைக்க ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கலாம். ஃப்ரெடி பங்கஜ். சார் ஒன்று பண்ணுங்க, உடனே 5வது மாடிக்கு போய் நல்லா செக் பண்ணுங்க. அமித்துக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். தயா, நம்ம சொசைட்டி ஆளுங்க கிட்ட பேசி பார்க்கலாம். ஆவி போலாம். பங்கஜ், அது ஏசிபி சார் சொல்லவே இல்லையே யாரு லிஃப்ட்ல போறது யாரு படிக்கட்டுல போறதுன்னு. நீ லிஃப்ட்ல போயிடுறியா? சார் கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாரு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க சீனியர், நீங்க ரிலாக்ஸா லிஃப்ட்ல போங்க, நான் படிக்கட்டுல போயிடுறேன். எப்ப பார்த்தாலும் சீனியர் சீனியர் என்னையா மாட்டி விடுறானே இவன். இவனை ஒரு வழி பண்றேன். வேற வழியில போய் தான் ஆகணும். இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அமித் 5வது மாடிக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. 5வது மாடியா? அப்ப அதனாலதான் அமித் திரும்ப வரலையா? அப்படின்னா இனிமே வரமாட்டான். ஒரு நிமிஷம், இப்படி பட்டும் படாமலும் பேசாதீங்க. சரி சொல்லுங்க, அமித்துக்கு என்ன நடந்துச்சு? 5வது மாடியில அப்படி என்னதான் இருக்கு? அங்க யார் போனாலும் திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க?
ஒருத்தர் பார்க்கறத விட்டுட்டு நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்பதான் அந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உங்க எல்லாருக்கும் 5வது மாடியை பத்தி என்னென்னலாம் தெரியுமோ அதை சொல்லுங்க. சார் அது அந்த 5வது மாடியில ஏதோ பிரச்சனை இருக்கு சார். ரொம்ப சரியா சொன்னாங்க சார். கடந்த சில வருஷங்களா 5வது மாடியில வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. கடந்த 6 மாசமா நீ கொஞ்சம் பேசாம இரு. பார்த்தல்ல அமித் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு. ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க சொல்லுங்க, கடந்த 6 மாசமா இங்க என்ன நடக்குது? 6 மாசத்துக்கு முன்னாடி 5வது ஃப்ளோர்ல அங்க ஒரு ஆண்டி தங்கி இருந்தாங்க. தனியா தான் இருந்தாங்க. அவங்க பேரு அஞ்சனா. என்னடா சார் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. அந்த ஃப்ளோரே அவங்களோட தான். ஆனா சார் அவங்க ஒரு கிராக் மாதிரி, அதாவது எப்பவும் அவங்க கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா சார், அவங்க ஒரு பைத்தியம். கத்துவாங்க, கதறுவாங்க, திட்டுவாங்க, கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க சார். ஏய் போங்கடா, எவனையுமே நான் விட மாட்டேன். போடா. அந்த பொம்பளை யார வேணா எதை வேணா செய்வா. எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. நாங்க எல்லாரும் அவளோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து பயந்துருந்தோம். என்னங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க? தனியா ஒரு வயசான பொம்பளை தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மென்டல் கண்டிஷன் சரியில்லை. அப்ப அவங்களுக்கு உதவி செய்யணும்ல. அவங்கள ஏதாவது டாக்டர் கிட்ட. சரி அதை விடுங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? சார் கடந்த சில நாட்களா 5வது மாடி ரொம்ப சைலண்டா இருக்கு. ஸோ நாங்கள் அந்த ஃப்ளாட்டை செக் பண்ணலான்றதுக்காக அங்கே போனோம் சார். ஆறு மாசத்துக்கு முன்னாடி அஞ்சனா மேம் இறந்து போயிருக்காங்க. இப்போ அந்த அமித் காணாம போயிருக்கான். அதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்க முடியும்? கனெக்ஷன் இருக்கு சார். அந்த ஆன்டி செத்ததுக்கு அப்புறமா கூட எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவியா மாறி வந்து எங்களை டார்ச்சர் பண்றாங்க சார். இந்த ஆவி ஆன்மா இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது பொய் இல்லை சார், உண்மைதான். இல்லைன்னா அவங்க செத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க கத்தி கதற சவுண்டு இந்த சொசைட்டிக்கு எப்படி சார் கேட்கும்? அவங்க கத்துற சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சு? ஆமா சார், நாங்க எல்லாரும் கேட்டிருக்கோம். அதை தவிர நிறைய விஷயம் நடக்குது சரிங்க. அதாவது தண்ணி வர டேப்ல இருந்து தண்ணி இல்ல, ரத்தம் வரும் சார். ஆமா சார், நாங்களும் பார்த்துருக்கோம் சார். இந்த சம்பவத்தினால இங்க இருந்து நிறைய பேர் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஆன்ட்டியோட ஆத்மா அமித மாயமா மறைச்சிருச்சு போல. நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து சீக்கிரம் போயிடலான்னு. சார் நாங்க கூட 2 மாசத்துல இங்க இருந்து போலான்னு இருந்தோம். ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா 2 மாசம் இங்க தங்கினா ஆபத்தை விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும். உங்க எல்லாருக்கும் என்னங்க ஆச்சு? படிச்சவங்க தானே நீங்க எல்லாரும். நான் தான் சொன்னேன்ல, இந்த பேய் பூதங்கிறதெல்லாம் கட்டுக்கதை இல்ல சார். இத பாருங்க, நாங்க பார்த்தோம் அமித உயிரோட 5வது மாடியில. இப்ப நாங்க போய் பார்க்கிறோம். அந்த 5வது மாடிக்கு போய் அங்க இருக்கிற அமானுஷ்யம் என்னன்னு பார்க்கிறோம். தயா, அமித்தோட பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வச்சாச்சு சார். ஆனால் சார், இதில் இன்னொரு விஷயம். இந்த பில்டிங்கில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ ஃப்ளாட்ஸ் அவங்க பேரில் ரெஜிஸ்டர் இல்லை சார். என்ன? எஸ் சார், ஏதோ சம்பத்துன்னு ஒரு ஆள் இருக்கான். இந்த பில்டிங் ஃபுல்லாக அவனோட தான் சார். ஓ, மேடம் கால் பண்ணாங்க. உங்களை அந்த 5வது மாடிக்கு தனியாக போக வேணாம்னு சொல்ல சொன்னாங்க சார். மேடம் சொன்னதை வந்து சொல்லிட்டல்ல, நீ கிளம்பு, போய் வண்டியை க்ளீன் பண்ணு. அட போப்பா. மேடமுடைய ஃபோன் வந்துச்சான். ஃபோன் சொல்லுங்க சார். நான் தான் சார் சம்பத். இந்த பில்டிங் ஓனர் தானே? தெரியும் தெரியும். ஆமாம் சார்.
உங்களுக்கு இந்த பில்டிங் ஆளுங்க எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்களே சார்? இவங்க தான் தேவையில்லாமல் பயந்து சாகுறாங்க சார். இங்கே பூதம் பிசாசுன்னு எதுவுமே இல்லை, எல்லாம் வெறும் கட்டுக்கதை. அது கட்டுக்கதை தான் எங்களுக்கும் தெரியும். ஆனா உண்மை என்ன? சொல்லுங்க, எது உண்மை? உங்க பில்டிங்ல இருக்கிற லிஃப்ட்ல ஒரு ஆள் ஏறி மேல போயிருக்காரு. திடீர்னு கொஞ்ச நேரத்துல பார்த்தா மாயமா மறைஞ்சாடுறாரு. அப்புறம் செத்து போயிட்டு தான் தெரிய வருது. இதெல்லாம் எப்படி சார்? அவங்க ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணியிருப்பாங்க, அதனால தான் செத்து போயிருப்பாங்க. நீங்கள் இப்போ கேட்குறீங்களா உண்மை என்னன்னு? உண்மை என்னன்னா சார், இந்த பில்டிங்கில் தங்கியிருக்கிற எல்லாருமே பைத்தியம் சார். மொத்தமுமே பைத்தியம். இங்கே பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. இவங்க இப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தலைவலியாக போச்சு சார். சில சமயம் பார்க்கிங், சில சமயம் லைட், சில சமயம் கரண்ட், சில சமயம் இன்டர்காம். ஆமாம் சார், இப்போ அவங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கல. அதான் இப்போ பேய் பிசாசுன்னு புது ட்ராமாவாக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நான் சொல்கிறத நம்புங்க சார், இங்கே அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாஸ், அமித்தோட மரணம் ஷாக் அடிச்சதால நடந்திருக்கு. திடீர்னு ஷாக்குனா எப்படி நம்புறது? பயமுறுத்துற மாதிரி எதையாவது பார்த்துருப்பானோ? ஆமாம் பாஸ், ஷாக்கால தான். அது அந்த அளவுக்கு அதி பயங்கரமான ஷாக். திடீர்னு இதய துடிப்பு நின்று போச்சு. கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்டா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கான எந்த ஹிஸ்டரியுமே கிடையாது, எந்த விதமான பிளாக்கேஜும் கிடையாது. அப்படியா? போலாமா? தேங்க்யூ. வரேன். சோலன்கி சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. அந்த அமித்தோட மரணம் பயத்தினால்தான் ஏற்பட்டிருக்கு. அந்த விஷயம் உண்மை. ஆனா அவரோட ரிஸ்ட்ல இருந்த நர்வ்ஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறம் யாரும் வேணும்னே கட் பண்ணி விட்டுருக்காங்க. இது வேணும்னே பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சார்? ஒருவேளை சொசைட்டியில் பேய் பிசாசுன்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்கல்ல, அந்த பயத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ப வைக்கிறதுக்கு இப்படி பண்ணியிருக்கலாம்ல? அப்படி கூட இருக்கலாம். அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு சார். அந்த அமித் கூட ஒருவேளை யாருக்காவது முன்விரோதம் கூட இருந்திருக்கலாம்னு தோணுது சார். அப்புறம் பழி வாங்கறதுக்காகவே வேற யாராவது இந்த அமித்தை கொண்டுக்கலாம்ல? இப்படி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்டு. என்னங்கிறத கண்டுபிடிப்போம். நீங்க 2 பேரும் ஒரு வேலை பண்ணுங்க. அந்த சொசைட்டிக்கு போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுங்க. தீவிரமா விசாரிச்சு பாருங்க. கண்டிப்பா ஏதாவது பதில் கிடைக்கும். அமித்தை இப்படி கொடூரமா கொல்ல நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருந்தே ஆகணும். அதாவது அமித்தை இப்படி இறக்கமே இல்லாம கொன்னதுக்கு. அவர் ரொம்ப கோவக்காரரு. என்னைக்கு அவருக்கு கோவம் வருதோ அவர் என்னை தூக்கி போட்டு அடிப்பாரு, மிதிப்பாரு, வாய்க்கு வந்தபடி திட்டுவாரு. எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் பயமா இருக்கும். ஆனா நானும் என்னதான் பண்ண முடியும்? அவர் என் புருஷனாச்சே. அவன் சரியான மரியாதை தெரியாத திமிரு பிடிச்சவன். சொல்லப்போனா அவன் இந்த பில்டிங்ல இருக்க எல்லா லேடிஸையுமே தொல்லை பண்ணுவான். இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்க அமித்தை பத்தி? அந்த ஆளு எங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான் மேடம். சொல்லக்கூடாது, ஆனா அவனுக்கு இப்படிதான் நடக்கணும். யாரும் அவனை கொல்ல மாட்டாங்க. எவனுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் அவன் கொன்றுவான். மோசமான ஆளு சார் அவன். அவனுக்குள்ள நிறைய வெறுப்பு இருந்திருக்கு. எங்க எல்லாரையும் மட்ட தட்டி பேசுவான். எனக்கு என் ஹஸ்பண்டோட டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதனால நான் என் அப்பா கூட தான் தங்கியிருக்கேன். வீணா அடிச்சிருக்கான், திட்டி இருக்கான், அப்புறம் என்னை வேலையை விட்டு தூக்குறது கூட ட்ரை பண்ணியிருக்கான். அந்த மனுஷனுக்கு எதையும் இல்ல, மனித நேயமும் இல்ல. நல்ல வேலை செத்து தொலைச்சான், அறிவு கட்டவன். அவன் எப்பவுமே எல்லாரையும் வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டே இருப்பான். என் அப்பா கூட அவனால ரொம்ப டிப்ரெஷன் காலாயிட்டாரு. ராத்திரி தூங்குறது கூட இல்ல, மாத்திரை கொடுத்து தான் அப்பாவை தூங்க வைக்கிறேன். மும்பை வாட்டர் டிபார்ட்மெண்ட் பைப் லைனை செக் பண்ணுறதுக்கு ஆர்டரா? சரி, ஓகே, பண்ணுங்க. பூர்வி, நீ கீழே செக் பண்ணு, நான் போய் மேலே பார்க்குறேன். எஸ் சார்.
அப்படியா? இதான் ஆவி குரலா? இந்த சவுண்டு தான் பில்டிங் ஃபுல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கோ? ஃபுட் டையா? உணவுல கலக்கிற டையா? எஸ் பாஸ். சொசைட்டியோட குடிநீர் சப்ளை ஆகிற பைப்பில் உண்டான கரையோட சேர்த்து எனக்கு அதில் ரெட் கலர் ஃபுட் டையோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. அப்போ அதுதான் சொசைட்டி பைப்பில் வழிஞ்ச பிளட்டோட ட்ரேசஸா? அந்த ரெட் கலர்? பிரமாதமான வேலை செஞ்சிருக்க சோழனுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் கிளம்புறேன் பாஸ். ஓகே, தேங்க்யூ சோழன்கே. சார், இது ஹைடெக் பூதமா இருக்கும் போல இருக்கே. ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர் மூலமா கத்தி இருக்கே. சம விளையாட்டு சார் இது. தண்ணியில சிவப்பு கலரை மிக்ஸ் பண்ணி அந்த பிளாட் ஆளுங்க ஃபுல்லாத்தையும் மிரட்டி இருக்கான். சார் எனக்கு என்ன தோணுதுன்னா சொசைட்டில யாரோ ஒருத்தர் தான் அஞ்சனாவோட ஆத்மானு போய் சொல்லி பயமுறுத்துறாங்க. கொலைகாரன் அந்த விஷயத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அமித்தை கொலை பண்ணியிருக்கான். எல்லாம் ஓகே தான் சார். ஆனா இந்த லிஃப்டோட நாடகம் அது மட்டும் புரியல சார். முதல்ல லிஃப்டோட மர்மத்தை உடைச்சே ஆகணும். கண்டிப்பா இமிடியேட்டா அந்த லிஃப்ட செக் பண்ணு. ஆனா இந்த சொசைட்டில இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது, ஞாபகம் இருக்கட்டும். சார் யூசுவலி லிஃப்ட்டுக்கு 2 கண்ட்ரோல் பேனல்ஸ் இருக்கும். ஒன்னு லிஃப்ட்டுக்குள்ள, இன்னொன்னு மேல டெரஸ்ல. ரொம்ப சரியா சொன்ன பொறுவு. இந்த லிஃப்ட்ல அந்த 2 கண்ட்ரோல் பேனல்ஸை தவிர கண்டிப்பா 3வது ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும். ஆமா சார். அந்த இடத்துல இருந்து அந்த கொலைகாரன் லிஃப்ட்டுக்குள்ள ஆளுங்க போற மூமெண்ட்ஸை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். லிஃப்டையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். தயா இமிடியேட்டா அந்த 3வது கண்ட்ரோல் பேனலை ட்ரேஸ் பண்ணு. அதுவும் இன்னைக்கு ராத்திரி. சிசிடிவி கனெக்ஷனை பூர்வி கட் பண்ணிட்டா ஃப்ளாட்டுக்காரங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இங்கே வந்திருக்கோம் தெரியாது. லிஃப்ட்ல போய் பார்த்துடலாம். அப்போ யார் லிஃப்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏசிபி சார் டவுட் ஆனது கரெக்டு தான். இந்த ஒயர் லிஃப்டோட செகண்ட் யூனிட்ல கண்டிப்பாக கண்ட்ரோல் ஹப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே உட்காந்துக்கிட்டு தான் கேம் ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரிவா, அதையும் பார்த்துருவோம். இந்த லிஃப்ட் எங்கேருந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒயர் லிஃப்ட்டுக்குள்ள வழியாக போயிருக்கணும், இல்லைனா மேல் வழியாக எங்கேயா இருக்கும். செக் பண்ணி பார்த்தலாம். செகண்ட் லிஃப்ட்டுக்கு பேக் சீட் பார்க்கலாமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்போ இதுதான் லிஃப்டோட 3வது கண்ட்ரோல் பேனலா? இதை ஒருத்தன் யூஸ் பண்ணா லிஃப்டோட கண்ட்ரோல் பேனல் ட்ரக் ஆயிடும். அப்படின்னா கொலைக்காரனுக்கு பூதத்தை உயிரோட வச்சிருக்கணும்னா அப்போ கண்டிப்பா அவன் முயற்சி பண்ணுவான். ஹலோ பூர்வி. சார் நான் சொசைட்டியோட செடி கொடி மரங்கள் அப்புறம் கண்ட்ரோல் ரூம்ல நம்மளோட சிசிடிவி கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் லிஃப்டோட சிசிடிவி கேமராவை கூட நான் என்னோட மானிட்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கதையோட முடிவு என்னன்னு.
மச்சான் ஒருவேளை இந்த ஆவி பேய் விளையாட்டெல்லாம் அமித்தை கொலை பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்களோ? அவனையும் போட்டு தள்ளியாச்சு, வேலையும் முடிஞ்சிடுச்சு. பார்த்து அப்படி தோணலையே. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அப்போ நம்ம 2 நாளோட உழைப்பு வேஸ்ட். ஆமாம் போ. நம்ம காத்திருந்தது வேஸ்ட் ஆகல. கண்ட்ரோல் ரூம்ல எவனோ போயிருக்கான். ஓ நோ, மோனிகா லிஃப்ட்டுக்குள்ள போறா. இதே நேரம் இன்னொருத்த அங்க கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். மோனிகா இப்ப ஆபத்துல இருக்கா. நீ போய் கண்ட்ரோல் ரூமை பாத்துக்கோ மச்சான், நான் போய் அவளை பாத்துக்கிறேன். சரி. நீதான் அந்த 5வது மாடியில் இருந்த பூதமா? லிஃப்டியா கண்ட்ரோல் பண்ற? ஏண்டா உனக்கு இதெல்லாம் காமெடியா தெரியுதா? நீ பண்ணி இருக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம்னு தெரியுமா? ஒரு வயசான அம்மா செத்து போனதை வச்சு அவங்களே பூதமா மாத்திட்டியா நீ? ஆமா, இது எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன். எனக்கு அதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. நான் வேற என்ன தான் பண்றது? என்னுடைய இந்த பில்டிங்கோடைய வாடகை ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒவ்வொரு லட்ச ரூபா பணம் கிடைச்சிருக்கோம். ஆனால் இவங்க எனக்கு என்ன கொடுக்குறாங்க? 2000 ரூபாயோ 3000 ரூபாயும் தான். சில பேர் வாடகை கொடுக்குறத பார்த்தா எனக்கு பிச்சை போடுற மாதிரி தோணுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், எனக்கு இதனால் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கோன்னு. ஆனால் அவங்க யாரும் ஃப்ளாட்ஸை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகிற மாதிரியும் தெரியல. என்னாலேயும் அவங்கள காலி பண்ண வைக்க முடியாது. அப்போ தான் நான் அந்த அஞ்சனா ஆண்டியோடைய தற்கொலையை பற்றி கேள்விப்பட்டேன். அப்போ தான் நான் இந்த பேய் பிசாசுடைய கதையை கட்டி விட்டேன். அப்போ பில்டிங் ஆளுங்க பயந்து ஓடிடுவாங்க. பயத்தில் அவங்களே பில்டிங்கை வெக்கேட் பண்ணிடுவாங்க. அப்போ அமித், அவனை நீ எதுக்குடா கொன்ன? அந்த ஓல்ட் லேடியோட கதையை உண்மைன்னு நிரூபிக்கத்தானே? அமித்தை நான் கொல்லலை சார். அப்புறம் சார், யாரையும் கொல்லாமலே என்னுடைய வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் எதுக்காக எவனாவது ஒருத்தனுடைய உயிரை எடுக்கணும் சொல்லுங்கள் சார். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? சொசைட்டியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அமித் எதிரி தான். ஒருவேளை ஏதாவது சொசைட்டி மெம்பர் அமித்தை கொண்டு இருக்கலாம்ல. அப்புறம் சார், நான் என்னுடைய பில்டிங்கை விற்கணும்னு நினச்சேன். நான் யாரையாவது கொண்டுட்டு நான் எதுக்கு சார் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கணும்? ஃப்ரெடி, பங்கஜ், டேய் வாடா. உங்களுக்கு என்ன தோணுது சார்? அவ சொல்றது உண்மைதானா? பூர்வி, அவன் சொன்னது உண்மைதான். கொலைகாரன் வேற ஒரு ஆள் தான். ஆனா அந்த கொலைக்காரன் யாரா இருப்பான்? சார், இவன் தான் சார் ககன், அந்த பிளாட்டோடைய வாட்ச்மேன். அமித் எப்பவுமே இவனை அடிப்பான், திட்டுவானா. அந்த ககனுக்கு அமித்தை கொல்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. காமினி அமித்தோட மனைவி. அவங்க பல வருஷமா அமித் மாதிரி ஒரு ராட்சனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்பா மட்டும் இல்ல, அவன் இவங்க கிட்ட ஒரு மனுஷனா கூட நடந்துக்கல சார். அவன் பொண்டாட்டி இத்தனை வருஷமா கொடுமையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான்னா ரொம்ப வெறுத்து போய் அவளே கூட கொலை பண்ணி இருக்கலாம்ல. சுஷீலாவை அமித் சீண்டி இருக்கான், அதுவும் உதய் கண்ணு முன்னாடியே. ரொம்ப நாளைக்கு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்த மனைவி ஒருத்தி பொறுமை இழந்துட்டு எந்த எல்லைக்கும் போவா. அப்புறம் இவங்க அப்பா பொண்ணு மோனிகா லலித். சார், மோனிகா விஷயத்துல கூட அமித் இதே தான் பண்ணியிருக்கான், சுஷீலா கிட்ட பண்ண மாதிரியே. ஒருவேளை இந்த அப்பா கூட தான் பொண்ணை அவமானப்படுத்துறதுக்காக பழி வாங்கி இருக்கலாம்ல. சார், ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. ஏன்னா லலித் சாருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு காரணமும் அமித் தான் அப்படின்னு மோனிகா தான் சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை தான் அப்பாவை காப்பாத்துறதுக்காக இந்த பொண்ணு மோனிகா போய் கூட சொல்லிருக்கலாமே. மோனிகா போய் சொல்லிருக்கலாம்ல. சார், இப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. இதுல யாரோ ஒருத்தங்க தான் அமித்தை கொலை பண்ணிருக்காங்க சார். லிஃப்ட் மட்டும் இல்ல. லிஃப்ட்? பூர்வி, நீ மோனிகாவை லிஃப்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்தியா? அப்ப அவ என்ன சொன்னா? அவளும் அமித் மாதிரி வேற விதமா பிஹேவ் பண்ணாளா? சார், அவளோட மூமெண்ட்ஸ்ல நார்மல் தான். அது மூச்சு அடைக்குதுன்னு சொன்னா, கதவை தட்டிக்கிட்டே இருந்தா. அப்ப இந்த அமித் மட்டும் ஏன் தனக்கு தானே வளரிட்டு இருந்தா? ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிருக்கானே. அட போதையால தான் சார். எல்லாரும் சொன்னாங்க அன்னைக்கு ராத்திரி அமித் ஃபுல் மப்ல தான் வந்தானே. இல்ல பங்கஜ், இது ட்ரிங்க்ஸால ஏற்பட்ட பிரச்சனை இல்ல. இந்த விஷயம் வேற.
அமித் அப்படி வளர்னதுக்கு பின்னாடி நிச்சயமா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சோலன்கே சொல்லு. உனக்கு வயசாயிடுச்சு சோலன்கே. உண்மையிலேயே வயசாயிடுச்சு. சொல்றீங்க? என்ன மறந்த நானு? நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. எதை மறந்த? இந்த விஷயத்த நீ என்கிட்ட ஏன் முதல்லயே சொல்ல? அட என்ன நீங்க, அப்ப என் மைண்ட் வேற ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த அமித்தோட ரத்தத்துல கலந்த ஆல்கஹால் இருக்குல்ல, அந்த மருந்து மேலதான் நம்ம மைண்ட் இருந்துச்சு. ஆனா மறுபடியும் அட்டாப்சி பண்ணப்பதான் பாருங்க இது கிடைச்சது. இதுதான் பாருங்க. அது என்னது சார்? புகை, கார்பன். இந்த கார்பன் வண்டியோட எக்ஸாஸ்ட் பைப் வழியா வெளியே வரும் பாஸ். இதுல கார்பன் அந்த அளவுக்கு அதிக அளவுல இருக்கு. அதாவது யாரோ வண்டியோட எக்ஸாஸ்ட் பைப்பை இவன் லங்ஸுக்குள்ள சொருங்கின மாதிரி இருக்கு. இந்த கார்பனோட டெபாசிட்டை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த மனுஷன் குறைந்தபட்சம் 3-4 நிமிஷம் வரைக்கும் இந்த புகையை சுவாசிச்சிருக்கான். ஆனா சார் அது எப்படி நடந்திருக்கும்? அவன் சாகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி லிஃப்ட்ல தானே இருந்திருக்கான். இருக்கலாம். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட இந்த அமித் 3ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் லிஃப்ட்ல இருந்திருக்கான். கீழே இருந்த பேஸ்மெண்ட்ல இருந்து மேலே ஏறி லிஃப்ட்ல போயிருக்கான். அப்புறம் சார் கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு பால் அடைஞ்ச ஒரு பார்க்கிங் இருக்கு. பாஸ் இன்னொரு விஷயம், இவனோட பிளட்ல இருந்து எனக்கு ஒரு வித்தியாசமான கெமிக்கல் கிடைச்சிருக்கு. அது மோசமான கெமிக்கல், ஸ்ட்ரைட்டா மூளையை பாதிக்கிற விஷயம். அதனால மனுஷன் ஹலுசினேஷன்ல, அதாவது பிரம்மையில இருப்பான். ஹலுசினேஷன்? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அமித் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்ப சோலன்கே சொன்னது உண்மைதான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் அமித்தோட பிரெயினை பாதிச்சிருக்கு. தயா, பார்க்கிங் லேஅவுட் லிஃப்ட்டுக்கு ஒட்டின மாதிரி தானே இருக்கு. ஆமா சார். அப்போ ஒன்று பண்ணுவோம். இந்த சொசைட்டியோட பார்க்கிங்ல எத்தனை வண்டி இருக்கோ அது எல்லாத்தோட எக்ஸாஸ்ட் பைப்பை செக் பண்ணி கார்பன் டெபாசிட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அமித்தோட லங்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடோட ட்ரேசஸ் இருந்துச்சுல்ல, ஒருவேளை அது எந்த வண்டியோட கார்பன் டெபாசிட்ஸோட மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். தயா, இத பாரு. இதான் அந்த பைப் லைன். இது வழியா தான் அந்த புகை மற்ற விஷயம்லாம் லிஃப்ட்டுக்குள்ள போயிருக்கு. கேஸுக்கு கலரும் இல்லை, ஸ்மெல்லும் இல்லை. அதனால தான் இதை பத்தி யாருக்குமே தெரியல. அதனால தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எதுவும் தெரியல. சரி, நம்ம கிட்ட எல்லா வண்டியோட சாம்பிள்ஸ் இப்போ இருக்குல்ல. அமித்தோட லங்ஸ்ல சில சாம்பிள்ஸ் கிடைச்சதில்ல, அது கூட வச்சு இதை மேட்ச் பண்ணி பார்த்துடலாம். கொலகாரம் வண்டி எதுன்னு தெரிஞ்சிடும். வேலையை பார்ப்போம் வாங்க. சொல்லுதயா சார், அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லாரோட ஃபோன் காலோட டீடைல்ஸும் வாங்கிட்டேன். என்னைக்கு அமித்தோட கொலை நடந்துச்சோ அன்னைக்கு ராத்திரி 1ல இருந்து 2க்குள்ள யார் யார் ஃபோன்ல ஆக்டிவா இருக்குதுன்னு பார்த்தேன். அதோட டீடைல்ஸும் வந்துடும் சார். குட் பாஸ். இங்க பாருங்க, சொசைட்டியோட பார்க்கிங்ல எதிர் வண்டிகளோட எக்ஸாஸ்ட்ல இருந்து கிடைச்ச கார்பன் சாம்பிள்ல இருந்து கொஞ்சம் சாம்பிளை எடுத்து அமித்தோட லங்ஸ்ல கிடைச்ச கார்பன் சாம்பிளோட மேட்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு மேட்ச் பாசிட்டிவா இருக்கு பாஸ். இதான் அந்த கார். அப்படி போடு. தயா, ரூபேஷ் கிட்ட சொல்லு, சொசைட்டில இருக்கிற எல்லாரையும் ஒரே இடத்துக்கு வர சொல்லு. கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. என்ன சார் விஷயம்? நீங்க எதுக்கு எங்க எல்லாரையும் இங்க வர சொன்னீங்க? ரூபேஷ் சார், நீங்க இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லலையா? பரவாயில்ல, நாங்களே சொல்றோம். அமித்தை யார் கொண்டாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது அமித்தோட கொலை அந்த ஓல்ட் லேடியோட பூதம் செய்யல. இப்படி ஒரு கதையை கட்டி பரப்பி விட்டது சம்பத்தா, இந்த பில்டிங்கை காலி பண்ண வைக்கிறதுக்காக. ஆனா சார், கொலைகாரன் யாரு? ஒரு கார். ஒரு வண்டி தான்பா. இல்ல இப்படி கூட வச்சுக்கோங்க, கார்ல இருந்து வெளியே வந்த புகை. மோனிகா மேடம், என்ன திடீர்னு கிளம்பிட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க
கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி லைட் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பில்டிங்கோட மீட்டர் ரூம்ல இருந்ததா சொன்னீங்களே, அந்த நேரத்துல உங்க அப்பா வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்துல நீங்க அப்புறம் உங்க அப்பா 2 பேரும் போன்லயே பேசிட்டு இருந்திருக்கீங்க. அதுவும் 25 நிமிஷம் பேசிருக்கீங்க. எதுக்கு சொல்லுங்க. இது எல்லா பிளானும் என்னோட தான் சார். அந்த மிருகத்தை நான் தான் கொன்னேன். அமித் குமார் அவன் பேரு. மோனிகா எந்த தப்பும் பண்ணல சார். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தப்பை நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். அமித் கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழியே தெரியல. அன்னைக்கு நைட்டு நான் மீட்டர் ரூமுக்கு போனேன். அப்புறம் ஒரு சில ஃபிளாட்ஸோட ஃபியூஸை கழட்டிட்டேன். அதுக்கப்புறமா மீதி மெம்பர்ஸ் எல்லாரும் மீட்டர் ரூமுக்கு வந்துட்டாங்க. அப்போதான் நான் அமித் போதையில நடந்து வரதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. சம்பத் ஜனங்களை பயமுறுத்த லிஃப்டோட 3வது பேனலை ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு. நான் உடனே அப்பாவுக்கு கால் பண்ணேன். மோனிகா எனக்கு கால் பண்ணதும் நான் லிஃப்டோடைய கண்ட்ரோல் ரூமுக்கு போனேன். லிஃப்டோட கண்ட்ரோல் ரூமில் நான் அமித்தை என்னுடைய கைதியாக மாற்றிக்கிட்டேன். மோனிகா அந்த நேரத்தில் பார்க்கிங் ஜோனில் தான் இருந்தா. அவள் அந்த நேரத்தில் காரோடைய எக்ஸாஸ்ட் பைப்பை லிஃப்டோட இணைச்சிட்டா. அப்புறம் நான் அந்த கெமிக்கலை வண்டியோட புகையோட சேர்த்து லிஃப்ட்டுக்குள்ள அனுப்பிட்டேன். எவ்வளோ நேரம்னா அந்த கெமிக்கல் அமித்தோட பிரெயினை பாதிக்கும். அதுக்கப்புறம் அப்பா லிஃப்ட்டை 5வது மாடிக்கு கொண்டு போயிட்டு கூடவே அப்பாவும் போயிட்டாரு. அமித் லிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்ததுமே நான் அவன் முன்னாடி போய் நின்னேன். திடீர்னு அவன் என்னை எதிரில் பார்த்ததுமே ரொம்ப தடுமாறிட்டான். அதிர்ச்சியில் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் செத்துட்டான். அப்போ பில்டிங்கோடைய ஆளுங்க சம்பத் சொன்ன அந்த பேய் பிசாசு கதையை நம்பிடுவாங்க. எங்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அவன் மோனிகாவோட கேரக்டர் மட்டம் தட்டி பேசியிருக்கான். தப்புதான். அதுக்காக அவனோட உயிரை எடுத்துட்டீங்களா? இல்ல சார், நான் காமினி அப்புறம் அவங்களோட குழந்தைங்கள அமித் மாதிரி ஒரு சாத்தான் கிட்ட இருந்து காப்பாத்த நினைச்சேன். அவன் என் விஷயத்துல என்னென்ன பண்ணானோ அதுக்காக யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. காமினி தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா அவ காமினிய ரொம்பவே கொடுமைப்படுத்தினா. ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா அவன் ஒரு சாத்தான். நானும் என் அப்பாவும் நல்லதுதான் செஞ்சிருக்கோம். அவனுக்கு இதெல்லாம் தேவைதானே தோணுது. மோனிகா, நீ என்னதான் நியாயமா பேசினாலும் சரி, குற்றம்னா குற்றம் தான். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிருக்கீங்க. கொலை உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரும்.